ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு காஜு கத்லி எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். ஸ்வீட் ஸ்டால்ல வாங்குறதை விட செம்ம டேஸ்டியா செம்ம ஹைஜீனிக்கா நம்ம வீட்லயே செய்ய முடியும். சரி வாங்க, உடனே நம்ம போய் எப்படி இந்த காஜு கத்லி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு 1 கப் அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இந்த முந்திரி பருப்பை வந்துட்டு நம்ம பவுடர் பண்ணிக்க போறோம். இது எப்படி பவுடர் பண்ணணும்னா, நீங்க வந்துட்டு பல்ஸ்ல வந்துட்டு விட்டு விட்டு எடுப்போம்ல, அந்த மாதிரி பல்ஸ் பண்ணி எடுக்கணும். அப்பதான் வந்துட்டு இதுல அந்த எண்ணெய் பதம் ஃபார்ம் ஆகாம பவுடர் ஃபார்ம்ல நமக்கு கிடைக்கும் முந்திரி பருப்பு. நீங்க ஒரே அடியா ஹை ஸ்பீட்ல வச்சு ரொம்ப நேரம் கிரைண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு மாதிரி எண்ணெய் பதம் விட்டு ஒரு மாதிரி கெட்டி கெட்டியா ஆயிடும் முந்திரி பருப்பு. அந்த மாதிரி ஆகாம இதை கொஞ்சம் கொஞ்சமா பல்ஸ் பண்ணி நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்க போறோம். இதை நான் பவுடர் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குதுன்ட்டு. இங்க பாருங்க, இந்த மாதிரி ஒரு பவுடரா நம்ம வந்துட்டு பொடி பண்ணிக்கணும். இப்ப இது என்ன பண்ணலாம்னா, இதுல எப்படியும் கொஞ்சமா இந்த அடிபடாம இருக்கும் முந்திரி பருப்பு, அதனால நமக்கு நைஸான பவுடர் வேணும். ஏன்னா நம்ம காஜு கத்லி வந்துட்டு நீங்க பாத்துப்பீங்க, நல்ல ஸ்மூத்தான ஒரு டெக்ஸ்டர்ல தான் இருக்கும். இது என்ன பண்ணலாம்னா நம்ம சளிச்சு எடுத்துக்க போறோம். இது சளிச்சுட்டு திருப்பியும் மேல வந்து கொஞ்சம் பெரிய பெரிய சங்க்ஸ் இருக்கும் இல்லையா, திருப்பியும் ஒரு வாட்டி கிரைண்ட் பண்ணி நீங்க வந்துட்டு சளிச்சு எடுத்துக்கலாம். கடைசியா நிக்கிற கொஞ்சோண்டு வந்து நீங்க வேற எதுக்காவது யூஸ் பண்றதுக்கு வச்சுக்கலாம். ஏதாவது கிரேவிக்கு அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்ப நான் இதை சளிச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். இது மாதிரி நல்லா சளிச்சு இந்த மாதிரி நல்லா நைஸ் பவுடர் மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நம்ம சளிச்சதுல இவ்வளோண்டு மட்டும் நம்ம சரியா அடிபடாம இருந்தது. நான் வந்துட்டு இன்னொரு வாட்டி போட்டு அரைச்சி எடுத்து திருப்பியும் சளிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் இவ்வளவு மிச்சம் இருந்துச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம தனியா வச்சுக்கலாம். இதை நம்ம யூஸ் பண்ண வேணாம். இது வந்து ஏதாவது கிரேவிக்கு நீங்க அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். முந்திரி பேஸ்ட் யூஸ் பண்ணும்போது இதை தனியா வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட முந்திரி பவுடர் ரெடியா இருக்கு. இப்போ எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் அடுப்புல வச்சிருக்கேன். இந்த பேன்ல வந்துட்டு நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். 1 கப் நம்ம முந்திரி எடுத்தோம், அதுக்கு வந்துட்டு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சரியா இருக்கும். ஏன்னா முந்திரிலேயே லேசான ஒரு இனிப்பு சுவை இருக்கும், அதனால. இப்ப இந்த சர்க்கரை வந்துட்டு முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியா விட்டீங்கனாலே போதும். நான் 1/4 கப் அளவுக்கு விட்டுருக்கேன் இன்னைக்கு. இப்போ இதை வந்துட்டு ஆன் பண்ணிக்கலாம் அடுப்ப. இப்போ இந்த சர்க்கரை வந்துட்டு கரையட்டும். இந்த சர்க்கரை கரைஞ்சி நமக்கு வந்து 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வரணும். அது வரைக்கும் நம்ம இது வந்துட்டு பாகு ரெடி பண்ணிக்க போறோம். முடிஞ்ச அளவுக்கு நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணுங்க இந்த காஜு கத்லி செய்யறதுக்கு. ஏன்னா வந்து அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் நம்ம ஒட்டாம வரதுக்கு. இல்லைன்னா ஒட்டிக்கும். முந்திரியோட டெம்டேஷனே உங்களுக்கு தெரியும்ல, சாதாரணமாவே அது பேன்ல ஒட்டிக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா நல்லா அடி கனமான ஒரு பாத்திரத்துல செய்யுங்க. சர்க்கரை கரைஞ்சிச்சு. ஒருவேளை உங்களோட நீங்க போடுற சுகர்ல வந்துட்டு கொஞ்சம் அழுக்கு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, லைட்டா கலர் வேற மாதிரி இருக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இதுல லைட்டா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பால் விட்டீங்கன்னா மேல வந்துட்டு அந்த நுரையில அப்படியே அந்த அழுக்கெல்லாம் வந்துடும். இப்போ நீங்க எடுத்துடலாம் அந்த அழுக்க. அப்பனா காஜு கத்லி கொஞ்சம் நல்ல பிரைட்டான கலர்ல கிடைக்கும். இப்போ நம்ம வந்துட்டு கன்சிஸ்டன்சி செக் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு 4 நிமிஷம் பக்கமா கொதிச்சிருக்கு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் கன்சிஸ்டன்சி. தெரியுதா? இங்க பாருங்க, கன்சிஸ்டன்சி 1 ஸ்ட்ரிங் வருது இல்ல, இதுதான் கன்சிஸ்டன்சி. இந்த அளவுக்கு வந்தா போதும். இப்போ வந்துட்டு கம்மி பண்ணி வச்சுக்கோங்க, ஃப்ளேம் லோல இருக்கட்டும். இப்போ நம்ம பொடிச்சு வச்சிருக்கேன் இந்த முந்திரி பொடி சேர்த்திக்கலாம் இதுல. இப்போ இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுல. இப்போ வந்துட்டு அடுப்பு கண்டிப்பா லோல தான் இருக்கணும். ஹைல வச்சீங்கன்னா தீஞ்சு போயிடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த சர்க்கரை பாகோட சேர்த்தி இந்த முந்திரி பொடியை. இதுல ஃபிளேவரிங்க்கு நான் எந்த எக்ஸ்ட்ரா பொருளும் ஆட் பண்ண போறது இல்ல. நீங்க வந்துட்டு வேணும்னா இதுல கொஞ்சமா ஏலக்காய் பொடி சேர்த்தலாம், குங்குமப்பூ கூட சேர்த்தலாம். நான் இன்னைக்கு எதுவுமே சேர்த்த போறது இல்ல. முந்திரியோட இயற்கையான ஃபிளேவர்லயே நம்ம சூப்பரா இருக்கும் இந்த காஜு கத்லி. அதனால நான் வேற எதுவுமே சேர்த்த போறது இல்ல. இப்போ இதை நல்லா நம்ம கிளறிக்கலாம். கட்டி எல்லாம் தட்டாது, ஏன்னா நம்ம சளிச்சிட்டோம்ல, அதனால கட்டி எல்லாம் தட்டாத, அதனால பயப்பட தேவையில்ல. ஆனா விடாம கிளறணும், இல்லை கீழே பிடிச்சிக்கும். இப்போ இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம். இப்போ இதை வந்துட்டு நல்லா கிளறுங்க. இந்த முந்திரி பேஸ்ட் வந்து கொஞ்சம் கெட்டியாகணும், அது வரைக்கும் இதை வந்துட்டு நல்லா கிளறிக்கோங்க. பாருங்க, இப்ப வந்துட்டு நல்லா திரண்டு வந்திருக்குல, ஆனா இன்னும் ஒட்டிட்டு தான் இருக்கு. இப்போ வந்துட்டு நம்ம இதோட பதம் வந்துட்டு செக் பண்ணி பார்க்கணும். எப்படி செக் பண்ணணும்னா, இந்த கரண்டியில் இப்ப ஃப்ளேம் நல்லா கம்மி பண்ணி வச்சிருங்க. இந்த கரண்டியில் இருக்குல்ல, இது இருக்கட்டும். கையில வந்துட்டு கொஞ்சமா நெய் தடவிக்கோங்க. நெய் தடவிட்டு இதுல இருந்து கொஞ்சமா எடுத்து லைட்டா ஆறுனதை எடுத்துட்டு இந்த மாதிரி உருட்டி பாத்தீங்கன்னா அது உருட்ட வரணும். இன்னும் கொஞ்சம் உருட்ட வரல, இது கொஞ்சம் இன்னும் பதம் வரல. இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம கிளறிக்கலாம். இன்னும் கொஞ்சம் வெந்திருக்கு. இன்னொரு 1 நிமிஷம் நம்ம வந்துட்டு வேக வச்சு போட்டு திருப்பி சிம் பண்ணி வச்சுடுங்க.
இப்போ திருப்பி நெய் கொஞ்சம் எடுத்துட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இங்க பாருங்க, இப்போ உருண்டை வருது பாருங்க, இந்த மாதிரி பால் மாதிரி. இப்போ நம்மளோட பதம் வந்துச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நீங்க வந்து கிளறதை நிறுத்தக்கூடாது, தொடர்ந்து இதை கிளறிக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் இந்த ஓரத்துல இருக்கிறதுல எடுத்து விட்டு நல்லா கிளறிக்கோங்க. இப்படியே விட்டுட்டோம்னா என்ன ஆகும்னா, இது மேல வந்து ஒரு ஹார்ட் சர்ஃபேஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிரும் முந்திரி பருப்போடுது. இதை தொடர்ந்து நம்ம கிளறிட்டே இருக்கணும். இது கொஞ்சம் ஒரு கை தொடுற சூட்டுக்கு வர அளவுக்கு. இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுப்புல வச்சுட்டே இது கிளறிடாதீங்க. பதம் வந்ததுக்கு அப்புறம் அடுப்பை கண்டிப்பா ஆஃப் பண்ணிடணும். இந்த பேன்ல இருக்கிற சூடு, இந்த முந்திரியில இருக்கிற சூடு, இந்த சக்கரைப்பாகுல இருக்கிற சூட்லயே இது வந்து அந்த பதத்துக்கு கரெக்டா வந்துடும். ஓரத்துல ஒட்டி இருந்தது எல்லாமும் நம்ம வந்து நல்லா சுரண்டி விட்டு இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி கிளறிக்கலாம். பாருங்க, இப்ப எப்படி திரண்டு வந்துச்சு பாருங்க. நல்லா ஒண்ணு திரண்டு ஒரு மாசா ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இந்த நெய்யை வந்துட்டு லைட்டா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த முந்திரி பேஸ்ட்டை வந்துட்டு இதுல போட்டுக்கலாம். கரண்டியில் ஒட்டி இருக்கிறதையும் இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சோ இல்லை ஸ்பூன் வச்சோ எடுத்துருங்க. இப்போ கையில வந்துட்டு கொஞ்சமா நெய் தடவிட்டு இப்போ இதை வந்துட்டு நம்ம லேசா சூடா இருக்கும் போதே இதை வந்து நல்லா ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சுக்க போறோம். இது எதுக்காக பண்றோம்னா ஒரு நல்ல ஸ்மூத்தான ஒரு டெக்ஸ்சர்ல இந்த முந்திரி கேக் கிடைக்கும். அதுக்காக தான் இது கண்டிப்பா செய்யணும். இல்லைன்னா மேல ஒரு லேயர் மாதிரி கெட்டியா ஃபார்ம் ஆயிடும் முந்திரி கேக்ல. இதை நல்லா ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் சூடா இருக்கும் போதே இது வந்துட்டு இந்த மாதிரி பிணைஞ்சிடுங்க. இது ரொம்ப சூடா இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஆனதுக்கு அப்புறம் செய்யலாம். நீங்க இவ்வளவு சுட செய்யணும்னு அவசியம் இல்லை. ஒருவேளை உங்களுக்கு மிக்ஸ் பண்ணும்போது இது ரொம்ப கெட்டி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா லேசா வந்துட்டு நீங்க சுடுதண்ணி ஒரே ஒரு டீஸ்பூன் சுடுதண்ணி விட்டு நீங்க வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை அந்த மாதிரி செஞ்சா. ஆனா நான் சொன்னபடி கரெக்டா எடுத்தீங்கன்னா அது செம டெக்ஸ்சர்ல கரெக்டா வரும். பாருங்க, இப்போ வந்துட்டு நல்லா நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இன்னும் இது சூடா தான் இருக்குது, இன்னும் ஃபுல்லா எல்லாம் ஆறல. இது ஃபுல்லா ஆறுறதுக்கு முன்னாடியே இந்த எல்லா வேலையும் செய்யணும். ரொம்ப சில்லுன்னு ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இந்த கட்டிங் போடுறதுக்கு ஸ்ப்ரெட் பண்றதுக்கு அதுக்கெல்லாம் ஈஸியா இருக்காது. இப்போ ஒரு பிளேட்ல வந்துட்டு நம்ம கொஞ்சமா நெய் தடவிக்கலாம். நெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ண இதை பிணைஞ்சு வச்சோம்ல, இப்போ இந்த முந்திரி இதை வந்துட்டு இதுல வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு நம்ம இதை வந்துட்டு ரோல் பண்ணிக்க போறோம். ஸ்கொயர் ஷேப்ல ரோல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பீஸ் போடும்போது அதிகமா அந்த சைட்ல வேஸ்டேஜ் ஆகாது. அப்படியே இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருப்பியும் நீங்க ரோல் பண்ணி அது பீஸ் போட்டுக்கலாம். இப்போ இதை வந்துட்டு நம்ம ஒரு ரோலர் பின் வச்சு தேய்ச்சிக்க போறோம். இப்போ ஒரு சப்பாத்தி கட்டை எடுத்துக்கோங்க. இதுலயும் நெய் தடவிக்கலாம் ஒட்டாம இருக்கிறதுக்காக. தடவிட்டு இப்போ இதை வந்துட்டு இப்படியே ரோல் பண்ணிக்கோங்க. காஜு கத்லி உங்களுக்கு தெரியும், சன்னமா தான் இருக்கும். நீங்க அந்த மாதிரி சன்னமா வேணாலும் ரோல் பண்ணிக்கலாம். இல்ல முந்திரி கேக் மாதிரி கொஞ்சம் மொத்தமா வேணும்னாலும் நீங்க ரோல் பண்ணிக்கலாம். உங்களோட பிரியம் தான், உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்க ரோல் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு அந்த ஸ்கொயர் ஷேப் மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி பிளேட்ல எல்லாம் சப்பாத்தி கட்டையில கூட நீங்க வந்துட்டு ரோல் பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு அந்த ஸ்கொயர் ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம். நம்ம கட்டிங் பர்பஸ்க்காக தான் இது பண்றோம். இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க ரவுண்டாகவும் பண்ணி அதுக்கப்புறம் மிச்சமாக இருக்கிறத வந்துட்டு நம்ம திருப்பியும் ரோல் பண்ணி கூட செஞ்சுக்கலாம். இப்போ இப்படியே அலங்காம ரோல் பண்ணிடுங்க. இப்போ ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஒரு ஜஸ்ட் ஒரு அளவுக்காக வேண்டி இதுல ஒரு 1.25 இன்ச் அளவுக்கு நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு மார்க்கிங் போட்டிங்கன்னா நம்ம வந்துட்டு கட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இது மாதிரி ஒரு மார்க்கிங் போட்டுக்கோங்க. இப்போ மார்க்கிங் போட்டு நம்ம வந்துட்டு இதை கட் பண்ணிடலாம். இப்போ இன்னும் இது ஃபுல்லா ஆறல, சூடாக தான் இருக்கு. சூடாக இருக்கும் போதே கட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸி. இப்போ நம்ம இந்த மார்க்கிங் மேலே கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு ரொம்ப பர்ஃபெக்டாக தான் கட் பண்ணணும் அப்படின்னு ஒன்றும் அவசியம் இல்லை. நீங்கள் நார்மலாகவும் கட் பண்ணலாம். இந்த பிட்டை நம்ம எடுத்துடலாம். இது நீங்கள் அப்படியே சாப்பிடலாம், இல்லை திருப்பியும் ரோல் பண்ணி நீங்கள் திருப்பியும் கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை சென்டரில் வந்துட்டு ஒரு கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நார்மலாக டைமண்ட் ஷேப்பில் தானே இருக்கும். டைமண்ட் ஷேப்பில் இருந்தால் பார்க்க அழகாக இருக்கும். அதுக்காக நம்ம டைமண்ட் ஷேப்லேயே கொண்டு வந்துக்கலாம். இதை
இதுல இந்த ஷேப்ல இல்லாததெல்லாம் நீங்க எடுத்துடுங்க. எடுத்துட்டு நம்ம திருப்பியும் ரோல் பண்ணி நம்ம வந்துட்டு திருப்பியும் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எக்ஸ்ட்ராவா இருக்கிறதெல்லாம் எடுத்துடலாம். பாருங்க எவ்வளவு சூப்பரான நம்மளோட காஜு கத்லி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்டியா இருக்கும். உங்ககிட்ட வந்துட்டு இந்த சில்வர் ஒர்க் இருந்துச்சுன்னா மேல வந்து ஒட்டலாம். ஆனா அது அவ்வளவு ஹெல்தி இல்ல. அதனால நம்ம இந்த மாதிரியே சாப்பிடலாம். இதுவே செம்ம டேஸ்டியா தான் இருக்கும். இப்போ இதை வந்துட்டு நம்ம எடுத்து நம்ம சர்வ் பண்ணிட வேண்டியதாங்க. பாருங்க எவ்வளவு சூப்பரான சாஃப்டான நம்ம ஸ்வீட் ஸ்டால்ல வாங்குற மாதிரியே செம்ம டேஸ்டியான காஜு கத்லி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸியா நம்மளோட காஜு கத்லி ஸ்வீட் ஸ்டால் மாதிரியே ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.